வெல்கம் டிடிகே சேனல். நான் உங்கள் கண்ணதாசன். இன்றைக்கி நம்ம செஷன் வந்து வேர்ப்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணுறது. செலக்டிவாக சில வேர்ப் எடுத்திருக்கேன். அந்த வேர்பிலிருந்து ப்ரெசன்ட் பாஸ்ட், அதாவது வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நிகழ்ந்தது அப்படின்ற மாதிரி எப்படி நம்ம வந்து இதை பயன்படுத்துறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் ரெகுலராக உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா வீடியோஸையும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்க முடியும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணி போடுறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து இங்கிலீஷ் தெரியாதவங்க கூட ஈஸியாக இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கலான்ற மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோஸ் போட்டிருந்தேன். இப்போ இன்றைக்கி எப்படின்னா கிராமட்டிக்கலாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்களே, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ நான் இதில் போட போகிறேன். ஸோ இப்போ பார்க்குறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அஷ்யூர்டு உத்தரவாதம். மீ ஆஃப் ஏ ஜாப், அவர் எனக்கு வேலை தருவதாக உறுதியளித்தார். அஷ்யூர்டு மீ ஆஃப் ஏ ஜாப், அவர் எனக்கு வேலை தருவதாக உறுதியளித்தார். ஐ டு நாட் அஷ்யூர் த ப்ராடக்ட், நான் தயாரிப்புக்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை. ஐ டு நாட் அஷ்யூர் த ப்ராடக்ட்னால் நான் செய்கிற இந்த ப்ராடக்ட் வந்து என்னால் வாரண்டி தர முடியும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து அஷ்யூருங்க. அடுத்து வந்து ஆர்கியூ வாதிடுதல். ஐ டோன்ட் லைக் டு ஆர்கியூ வித் ஹர், அவளிடம் வாக்குவாதம் செய்வது எனக்கு பிடிக்கவில்லை. ஷி ஆர்கியூட் வித் மீ ஃபார் மோர் தென் an hour, ஒரு மணி நேரத்துக்கு மேலாக என்னுடன் வாக்குவாதம் செய்தாள். அடுத்தது ஆக்ட் வந்து V1 ஆக்ட் வரும், V2 ஆக்டட், V3 வந்து ஆக்டட். இது வந்து ஆக்டை நடிக்கிறது. அப்படி நடின்னு எடுத்துக்கலாம். ஒரு செயல் வந்து அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஷி ஆக்டட் வெரி ஸ்மார்ட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி. அவள் எங்கள் குடும்பத்தினர் முன்னிலையில் மிகவும் புத்திசாலித்தனமாக நடித்தார். She don't know how to act after the incident. அந்த சம்பவத்திற்கு பிறகு எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லைன்னு சொல்லுவீங்கள்ல, அதுதான் ஐ டோன்ட் நோ ஹவு டு ஆக்ட். எப்படி நான் நடந்துக்கணும்னே தெரியல. அடுத்தது ரியாக்டட். இது ரியாக்டட் அப்படின்னா நம்ம வந்து எதிர்வினைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆக்ட் பண்ணால் அதை ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, இது ரியாக்டட். ஐ வாண்ட் டு see a reaction when she sees her. அவளை பார்க்கும்பொழுது அவளுடைய எதிர்மறையை பார்க்க விரும்புகிறேன். அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்க்க விரும்புகிறேன்னு சொல்கிறது. ஷி ரியாக்டட் வெரி பேட்லி, இது வந்து பாஸ்ட் டென்ஸ் சொல்கிறது. அவள் மிகவும் மோசமாக பதிலளித்தாள். இது வந்து ரியாக்ட் வந்து ப்ரெசண்ட்டு, ரியாக்டட்னா பாஸ்ட் டென்ஸை சொல்கிறது. அடுத்தது அசியூம்டு வந்து என்ன அர்த்தம்? நினைக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம வந்து நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம்ல, அதான் அசியூம் வந்து. யூ ஷுட் நாட் அசியூம் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே யூகிக்கக்கூடாது. நீங்களே ஒரு விஷயத்தை வந்து செல்ஃபாக நீங்கள் அசியூம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து யூ ஷுட் நாட் அசியூம் யுவர் செல்ஃப். He has assumed wrongly before I explained about her. இங்கே he has assumedங்கிறது present perfect tense. He has assumed wrongly before I explained about her. நான் அவளை பற்றி விளக்குவதற்கு முன்பு அவர் தவறாக கருதினார். அடுத்தது ட்ரீம்னா கனவு. டோன்ட் ட்ரீம் பிக் வித்தவுட் ஹார்ட் ஒர்க்னா கடின உழைப்பு இல்லாமல் பெரிய கனவு காணாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதுக்கடுத்து பாருங்கள், டோன்ட் ட்ரீம்ன்றது அது ப்ரெசென்ட்டில் சொல்கிறது. இப்போதே வந்து ஐ ட்ரீம்ட் அபவுட் மை கரியர் அப்படின்னா, என்னோடய எதிர்காலத்தை பற்றி நான் ரொம்ப கனவு கண்டேன், அது வாழ்க்கை போக்கு பற்றி நான் ரொம்ப கனவு கண்டேன்னு சொல்லுவாங்கள்ல, இது ஐ ட்ரீம்ட் அபவுட் மை கரியர், என்னுடைய எதிர்காலத்தை பற்றி நான் வந்து கனவு கண்டேன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அடுத்தது கம்பீட்டட் போட்டியிடுறது. கம்ப்ளீட் இது வேறு, கம்பீட்டுங்கிறது வேறு. கம்ப்ளீட்னா முடிக்கிறது, கம்பீட்னா போட்டிடுறது. we should not compete with others, நாம் மற்றவர்களுடன் போட்டி போடக்கூடாது. நாம் மற்றவங்களோட போட்டி போடக்கூடாது. he competed with me during college days. கல்லூரி நாட்களில் என்னுடன் போட்டி போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவர் என்னுடன் போட்டி போட்டார். அதே மாதிரி eliminated என்ன அர்த்தம்? போட்டியிலிருந்து விலகிறது, போட்டி விலகி போகிறது. புரியுதா? இப்போ வந்து
he has been eliminated from the competition. He has been eliminated from the competition அப்படின்னா அவர் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அவர் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். I am thinking of eliminating him from competition. I am thinking of eliminating from him from competition. I am thinking of eliminating him from competition. நான் அவரை போட்டியிலிருந்து நீக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது believe, believed, believed. பிலீவ்னா அர்த்தம் நம்புறது. மை பேரண்ட்ஸ் பிலீவ் மீ. மை பேரண்ட்ஸ் பிலீவ் மீனா என் பெற்றோர்கள் என்னை நம்புகிறார்கள் அர்த்தம். ஐ பிலீவ்ட் ஹிம் ஸோ ஐ லாஸ்ட் மை மணி. நான் அவர் நம்பினேன், அதனால் என் பணத்தெலாம் இழந்தேன். அவர் கொடுத்துட்டேன், நம்பி கொடுத்துட்டேன், அதனால் போச்சு. புரியுதா? ஐ பிலீவ்ட் ஹிம் ஸோ ஐ லாஸ்ட் மை மணி. அடுத்து வந்து பிஹேவ், பிஹேவ்டு, பிஹேவ்டு நடந்து கொள்ளுதல். யூ டோன்ட் பிஹேவ் லைக் திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். யூ டோன்ட் பிஹேவ் லைக் திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ்னால் நீங்கள் மற்றவர் முன் இப்படி நடந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர் முன் இப்படி நடந்து கொள்ளாதீர்கள். ஷி பிஹேவ்டு பேட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த க்ரௌட். ஷி பிஹேவ்டு பேட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த க்ரௌட்னா ஷி பிஹேவ்டு பேட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த க்ரௌட்னா அவள் கூட்டத்துக்கு முன்னால் தப்பாக நடந்து கொண்டாள். கூட்டத்துக்கு முன்னால் தவறுதலாக நடந்து கொண்டாள். அடுத்து வந்து ஐ டோன்ட் ஃபர்கிவ் ஹிம். ஐ டோன்ட் ஃபர்கிவ் ஹிம் நான் அவரை மன்னிக்கவில்லை. ஐ டோன்ட் ஃபர்கிவ் ஹிம்னா நான் அவரை மன்னிக்கவில்லை. ஐ ஹவ் ஃபர்கிவன் ஹிம் ஃபார் இஸ் மிஸ்டேக்ஸ். ஐ ஹவ் ஃபர்கிவன் ஹிம் ஃபார் இஸ் மிஸ்டேக்னா அவனுடைய தவறுகளை நான் மன்னித்து விட்டேன். அவருடைய தவறுகளை நான் மன்னித்து விட்டேன். அது அவருடைய கூட சொல்லலாம். அடுத்தது கிராப்னான்னு அர்த்தம் வெட்டுதல். கிராப்டு. டோன்ட் கிராப் த இமேஜ். டோன்ட் கிராப் த இமேஜ்னால் படத்தை வெட்ட வேண்டாம். அடுத்தது ஐ கிராப்டு த இமேஜ் ஃப்ரம் த புக். புக்கிலேருந்து படத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டோன்னு சொல்லுவீங்களே. ஐ கிராப்டு த இமேஜ் ஃப்ரம் த புக். புரியுதா? கிழிக்கிறது வந்து டேர் சொல்லுவாங்க, அது வேறு. இது கிராப்னா வந்து கட் பண்ணி எடுக்கிறது. அடுத்தது ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். ட்ரிங்க்னா குடித்தல். புரியுதா? இங்கே வந்து நீங்கள் குடித்து விட்டு நெடுஞ்சாலையில் வாகனம் ஓட்டாதீர்கள் சொல்லுவீங்களே, அது எப்படின்னா யூ டு நாட் கெட் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ஆன் ஹைவேஸ். யூ டு நாட் கெட் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ஆன் ஹைவேஸ்னால் நீங்கள் குடித்து விட்டு நெடுஞ்சாலையில் வாகனம் ஓட்டாதீர்கள் அப்படின்னு சொல்கிறது. ஐ வுட் லைக் டு ட்ரிங்க் டீ இன் த மார்னிங். ஐ வுட் லைக் டு ட்ரிங்க் டீ இந்த மார்னிங்னா விருப்பம் சொல்கிறது. நான் காலையில் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஐ வுட்னு வந்தாவே விருப்பம்னு அர்த்தம். புரியுதா? ஐ வுட் லைக் அப்படின்னு போட்டு டூ போட்டு V1 போகிறோம். ஐ வுட் லைக் டு ட்ரிங்க் டீ இன் த மார்னிங். நான் காலையில் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். அடுத்தது அடாப்டட் தத்தெடுத்தல். ஷீ இஸ் மை அடாப்டட் டாட்டர். ஷீ இஸ் மை அடாப்டட் டாட்டர். அவள் என் வளர்ப்பு மகள். அவள் என் வளர்ப்பு மகள். அடுத்தது ஐ அடாப்டட் ஏ சைல்டு ஃப்ரம் அன் ஆர்பனேஜ். ஐ அடாப்டட் ஏ சைல்டு ஃப்ரம் அன் ஆர்பனேஜ் அப்படின்னா நான் ஒரு அநாதை இல்லத்திலிருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்தேன். நான் ஒரு அநாதை இல்லத்திலிருந்து குழந்தையை தத்தெடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் நல்லா பேசணுன்னா முதல்ல தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து வேர்பு, இன்னொன்று வந்து வெக்காபுலரி. வெக்காபுலரி மீன்ஸ் ஏதாவது மற்ற மீனிங்ஸ்லாம். இது தெரிஞ்சால் தான் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா கிராமர் மட்டும் தெரிஞ்சால் இங்கிலீஷ் பேசிடலாம். கண்டிப்பாக முடியாது. நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இங்கிலீஷில் என்ன அர்த்தம் தெரியணும். தமிழில் பேசுகிறோம்ல, அதுக்கு இங்கிலீஷ் என்ன வரும், சென்டென்ஸ், அதுதான் வெக்காபுலரிங்கிறது. அதை கற்றுக்கிட்டா தான் அதுக்கேற்ற மாதிரி வேர்பையும் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ எல்லோரும் முதல்ல வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வேர்பு, அந்த வேர்பை வச்சு எப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு வேர்பு எடுத்துக்கிட்டு அதுக்கான சென்டென்ஸை மேக் பண்ண பழகினாவே இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளார ஈஸியாக வந்துடும். புரியுதா? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்கோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.